கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷங்க மறுபடியும் நிலாவுக்கு பயணம் செய்ய போறாங்க. ஆனா இந்த தடவை என்ன ஸ்பெஷல்? இது வெறும் ஒரு பயணம் கிடையாது, இது ஒரு மிக கடுமையான சோதனை. வாங்க ஆர்டெமிஸ் 2 மிஷன் பத்தின இந்த விரிவான அலசனை பார்க்கலாம். ஆமா, அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் நிலா மறுபடியும் நம்மள கூப்பிடுது. ஆனா இந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன் நேரடியா நிலாவுல இறங்குறதுக்கு இல்ல. அதுக்கு பதிலா இது ஒரு ரொம்ப முக்கியமான 10 நாள் டெஸ்ட் ஃபிளைட். இதுல அந்த விண்கலத்தையும் சரி, உள்ள இருக்கிற க்ரூவையும் சரி, அவங்களுடைய சக்திக்கு மீறி உச்சக்கட்டத்துல சோதிச்சு பார்க்க போறாங்க. சோ இந்த பயணத்தை நாம எப்படி பார்க்கணும்னா, மனுஷங்க மறுபடியும் ஆழமான விண்வெளிக்கு திரும்புறதுக்கான ஒரு முக்கியமான முதல் படி இது. இந்த மிஷன் சக்சஸ் ஆனாதான் எதிர்காலத்துல நிலாவுல ஒரு தளம் அமைக்கிறதுக்கும் அங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு பயணம் பண்றதுக்கான கதவு திறக்கும். சரி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்துக்கு போற அந்த 4 பேர் யாருன்னு பார்க்கலாமா? நாசாவை சேர்ந்த 3 பேர். கமாண்டர் ரீட் வைஸ்மேன், பைலட் விக்டர் குளோவர், அப்புறம் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் கிறிஸ்டினா கோச். அவங்க கூட கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்த ஜெர்மி மேன்சனும் போறாரு. சோ இது ஒரு இன்டர்நேஷனல் டீம். ஓகே, இப்போ இந்த 4 பேரையும் பூமியோட புவி ஈர்ப்பு விசையிலிருந்து விடுவிச்சு விண்வெளிக்கு தூக்கிட்டு போக போற அந்த ராட்சசனை பத்தி பார்ப்போம். அதுதான் நாசாவோட ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம், அதாவது SLS. மனுஷன் உருவாக்குனதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ராக்கெட் இதுதாங்க. 8.8 மில்லியன் பவுண்ட்ஸ் த்ரஸ்ட். இந்த நம்பர் எவ்வளவு பெருசுன்னு புரியலையா? இப்படி யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 160 போயிங் 747 ஜம்போ ஜெட்ஸ் ஒரே நேரத்துல டேக் ஆஃப் ஆனா எவ்வளோ பவர் இருக்குமோ அவ்வளோ பவர். அப்போலோ மிஷன்ல யூஸ் பண்ண சாட்டர்ன் V ராக்கெட்டை விட இது ஒரு 15% பவர் அதிகம். இந்த ராக்கெட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்ல பல தடவை யூஸ் பண்ணி சக்சஸ்னு ப்ரூவ் பண்ண RS-25 இன்ஜின்கள், அப்புறம் சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ், இதோட அப்கிரேடட் வெர்ஷனை தான் யூஸ் பண்றாங்க. இதனால ரிலையபிலிட்டி, சேஃப்டி எல்லாமே ஜாஸ்தி. இந்த டெக்னாலஜி, நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி 4 மனுஷங்களோட உயிர் இருக்கிறத இந்த கோட் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த ராக்கெட்டை கட்டின ஒவ்வொருத்த மனசுலயும் அந்த 4 பேர் தான் இருந்திருக்காங்க. ஒரு மிஷனோட ரொம்பவே கிரிட்டிக்கலான, ஏன் டேஞ்சரான பார்ட்னா அது முதல் 8 நிமிஷம் தான். பூமி ஈர்ப்பு விசையை ஜெயிச்சு ஆர்பிட்டுக்கு போற அந்த கொஞ்ச நேரத்துல சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட மொத்த மிஷனும் ஃபெயிலியர் தான். இக்னிஷன்ல இருந்து கோர் ஸ்டேஜ் பிரியற வரைக்கும் எல்லாமே செகண்ட் மாறாம நடக்கணும். சரி, ஆர்பிட் போனதும் நேரா நிலாவுக்கு கிளம்பிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது அந்த ஓரியன் கேப்சூல பூமிக்கு பக்கத்திலேயே ஒரு சேஃபான தூரத்துல வச்சு ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு மிஷனுக்காக இந்த 4 பேரும் பல வருஷமா ரொம்ப கடுமையான ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ரொம்ப வேகமா போற T-38 ஜெட்ல பறக்கிறதுல இருந்து பெரிய ஸ்விம்மிங் பூல்ல ஸ்பேஸ் கிராஃப்ட், கடல்ல விழுந்தா எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒத்திக பார்க்கறது வரைக்கும் எது நடந்தாலும் சமாளிக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. பூமியை சுத்தி பண்ற இந்த டெஸ்ட் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதும் அடுத்த கட்டம் ஒரியோனோட மெயின் இன்ஜினை ஆன் பண்ணுவாங்க. அந்த இருந்து தான் ஆரம்பிக்குது நிலாவை நோக்கிய அந்த 4 நாள் பயணம். ஆனா ஒரு கேள்வி வருது. ஃபியூச்சர்ல செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உண்மையிலே ரெடியா இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? சும்மா நிலாவை சுத்திட்டு வரதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய ஏற்பாடு? இந்த மிஷனோட உண்மையான நோக்கம் அதுதான். பதில் டேட்டால இருக்கு. ஆமா, 27,000க்கும் மேற்பட்ட சென்சார்கள். ராக்கெட்லயும் ஸ்பேஸ் கிராஃப்ட்லயும் இத்தனை சென்சார்கள் பொருத்திருக்காங்க. மிஷன் நடக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு டன் கணக்குல டேட்டாவை பூமிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த டேட்டாவை வச்சுதான் கம்ப்யூட்டர் மாடல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஒவ்வொரு சிஸ்டமும் நாம எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதா, எல்லாமே சேஃபா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சொல்லப்போனா இந்த டேட்டா தான் இதுக்கப்புறம் வரப்போற எல்லா டீப் ஸ்பேஸ் மிஷன்களுக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. இப்போ மிஷனோட கிளைமேக்ஸுக்கு வரும். 4 நாள் பயணத்துக்கு அப்புறம் நிலா பக்கத்துல போய் அதோட பின்பக்கமா சுத்தி மறுபடியும் பூமியை நோக்கி திரும்புற அந்த தருணம். நிலாவுக்கு ரொம்ப பக்கத்துல போகும்போது ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு அது எப்படி தெரியும் தெரியுமா? கை நீட்டுற தூரத்துல ஒரு பாஸ்கெட் பால் வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தெரியுமா? ஜன்னல் வழியா பார்த்தா பிரம்மாண்டமா நிலா தெரியும். அதுக்கு பின்னாடி தூரத்துல நம்ம பூமி ஒரு சின்ன நீல நிற பளிங்கு மாதிரி இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க. திரும்பி வர்றது போறதை விட கஷ்டம். முதல்ல நிலாவோட ஈர்ப்பு விசைய ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி யூஸ் பண்ணி பூமியை நோக்கி வேகம் எடுப்பாங்க. 4 நாள் கழிச்சு மணிக்கு கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் வேகத்துல வளிமண்டலத்துல நுழைவாங்க. அந்த சூட் எல்லாம் தாங்கி பாராஷூட் விரிஞ்சி பசிபிக் கடல்ல கரெக்டா இறங்கணும். அப்புறம் நேவி அவங்கள 2 மணி நேரத்துல மீட்கணும். எல்லாமே பிளான் படி நடக்கணும். ஸோ கடைசியா இந்த டெஸ்ட் எதுக்கு இவ்வளோ முக்கியம்? இது வெறும் நிலாவை சுத்தி பார்க்குற ஒரு டூர் கிடையாது. இது மனுஷங்க அடுத்ததா எடுக்க போற பெரிய பாய்ச்சலுக்கான ஒரு அஸ்திவாரம்.
சிம்பிளா சொல்லணும்னா ஆர்டெமிஸ் 2 சக்சஸ் ஆனாதான் ஆர்டெமிஸ் 3 நடக்கும். ஆர்டெமிஸ் 2யோட வேலை எஸ்எல்எஸ் ராக்கெட்டும் ஓரியன் கேப்சூலும் சேஃப்னு நிரூபிக்கிறது. அது நிரூபிக்கப்பட்டதும் ஆர்டெமிஸ் 3 மிஷன்ல தான் 1972க்கு அப்புறம் முதல் முறையா மனுஷங்க மறுபடியும் நிலாவுல கால் வைக்க போறாங்க. மறுபடியும் நிலாவுக்கு போக முடியும்னு நம்ம நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன? அங்க ஒரு நிரந்தர பேஸ் சமைச்சு அங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுல இருந்து நம்மள எது தடுக்க போகுது? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற முதல் படிதான் ஆர்டெமிஸ் 2.